ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோऽपि யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமசரசே நமசரசஸ்பதயே நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 591வது நாமாவளி சிரஸ்திதா. शिरस्थिता चन्द्रनिभा भालस्थेन्द्रधनुप्रभा. தலை மேலே இருக்கிறவன் அர்த்தம். சிரஸ்னா தலை, சிதான தலை மேலே இருக்கிறவ. பொதுவாக ஒரு சமயம், எல்லா சமயமுமே தனக்கான குறியீடு, இப்போ சைவமாக இருக்கட்டும், விபூதின்னு சொல்லுவோம், சாக்தம் குங்குமமாக இருக்கட்டும், வைணவம் நாமமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தலையில் தான் அதனுடைய குறியீடு அமைச்சிருக்கு. அதே மாதிரி குடுமியை வச்சும் சொல்லுவாள். நேராக இருக்கிற குடுமி, உச்சி குடுமி, சாஞ்ச குடுமி, தலையை வச்சு தான் சமயத்தின் அடையாளமானது அறியப்படுகிறது. அரசர்கள் கூட மணிமகுடம் அலங்கரிக்கப்படுகிறார்கள். தேவர்கள் நித்திய கிரீடின்னு பேர் தேவர்களுக்கு. அவளுக்கு இப்போ நமக்கு முடி இருக்கா மாதிரி, அவளுக்கு தலையில் முடி இருக்கா மாதிரி, அவளுக்கு ஆபரணம் இருக்கோ இல்லையோ, அந்த ஆபரணம் அவள் கூடயே அவள் தோன்றும் போதே சகஜன்யமாக இருக்கும். அந்த மாதிரி சொல்லியிருக்கா. அதில் அம்பாளுக்கு சிரஸ்திதா, தலைமையில் இருக்கிறவ அப்படின்னு. பொதுவாக தஞ்சாவூர் பக்கத்துல எல்லாம் கோபம் வந்தால் ஒரு வார்த்தை சொல்லுவாள், அவனை ஓங்கி தலை மேலே அறடா. தலை மேலே ஓங்கி அரைஞ்சால் என்ன பண்ணுறது? கன்னத்தில் அறைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தலை மேலே அறைதல்னால் கூறுதல்னு அர்த்தம். தலைமேல் இருக்கின்ற இறைப்பண்பை கூறு அப்படி. அபிராமி பட்டர் பேசும்போது, தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அம்பாளுடைய பாதமானது நம்ம தலை மேலே இயல்பாகவே இருக்குது. அவள் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க முடிகிறது. அப்படி அந்த அனுபவம் போய்விடும் அப்படின்னு சொன்னால் பிராணன் போய்விடும்னு அர்த்தம். பிராணனும் அனுபவமும் ஒன்று. பிராணனும் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா அனுபவமும் நமக்கு. அப்போது பிராணசக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மனதின் நினைவு அது தலை உச்சியில் இருக்குதுன்னு சொல்கிறா. அதனால தான் சிரஸ்திதா அப்படின்னா அம்பாள் சரீரத்துக்குள்ளே எங்கே இருக்கா அப்படின்னு. இது யோக மார்க்கத்தினுடைய ஒரு வழியை சொல்லக்கூடிய ஒரு நாமாவளி. அந்த காலத்தில் புறப்பூசனை அகப்பூசனை அப்படின்னு 2 விதமாக பூஜை பண்ணியிருக்கா. அகப்பூசனை மனசுக்குள்ளேயே பூஜை பண்ணுறது, குலாச்சாரம்னு இருக்குது. அவெல்லாம் மனதுக்குள்ளேயே தியானம் பண்ணிகிட்டே இருப்பாள் அம்பாளை. வேறு எதுவும் வெளி பூஜை, அந்த மத தொடர்பான எந்த விதமான செயல்களையோ மற்ற விஷயங்கள், விக்கிரகம் வச்சு ஆராதனை பண்ணுறதோ, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதோ, அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இருப்பாள். அவளெலாம் தன்னுடைய சிரசுக்கு மேலே அம்பாளை சதா சர்வ காலமும் தியானம் பண்ணிகிட்டு இருக்கா. அது மாதிரி ஒரு முறை இருந்திருக்கு. இப்போ அது அருகி போய்விட்டது. அதனால் தலைமையில் இருக்கா அப்படின்னு. தலைமையில் அம்பாளுடைய பாதம் பட்டு அனுகிரகம் பண்ணுறதை பற்றி ஒரு சிறப்பான ஒரு செவி வழி செய்தி பாருங்கள். அதாவது சென்று கொண்டே திருடுகிற பழக்கம் பழைய காலத்தில் இருந்திருக்கு. ஒரு இடத்துல இருக்க மாட்டாளாம் அவள். அப்படியே திருடிகிட்டே இருப்பாள், அப்படியே போயிட்டே இருப்பாள். அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு திருடர்களுக்கு.
அதில் வந்து அரசன் வீட்டில் திருடுறது, கோயில் சொத்தை திருடுறது, தனிப்பட்ட மனிதன் கஷ்டப்படுறவங்க வீட்டில் திருடுறதில்ல, இப்படி ஒரு கொள்கையாம். அந்த மாதிரி வடக்கேருந்து நிறையா பொருள்கள்லாம் எடுத்துன்னு வந்துட்டான் திருடி. அவன் போகிற போக்கில் ஒரு அம்பாள் கோயில், அந்த அம்பாள் கோயிலில் பிரமாதமாக அலங்காரம்லாம் பண்ணி ஏகப்பட்ட தங்க நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருந்து. சரி, எப்படியாவது நம்ம இங்கே கொஞ்சம் ஒரு சுருட்டிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தானாம். எல்லாரும் இல்லாத போது தங்கத்தை எல்லாம் பாதுகாப்பாக தானே வச்சுருப்பா, அது மாதிரி வச்சுட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே வந்தான். எல்லாத்தையும் எடுத்துட்டான், நகையெல்லாம் எடுத்துட்டான், அம்பாள் மேலே சாத்தியிருந்ததெல்லாம் எடுத்துட்டானான். எடுத்துட்டு கிளம்பும்போது யாரோ அழற சத்தம் கேட்டுதான், குழந்தை அழற சத்தம் கேட்டுதான். இது எல்லாரையும் முழிக்க வச்சிட போகிறது அப்படின்னு பார்த்தா கீழே அவன் மதில் ஏற போகிறான், மூட்டை கட்டி வச்சுருக்கான். கீழே ஒரு குழந்தை கண்ணை கசங்கி நின்று அழுதுகிட்டே இருந்துதான். வேகமாக கத்தாத, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு. ஏன்னா உள்ளே மாட்டின்ற போகிறோமே. அவன் சொன்னாலாம், என்னை மதிலுக்கு அண்ணண்டை தூக்கி விடு, சாதாரணமாக அண்ணண்டை தூக்கி விடு, எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறான். ஆஹா, குழந்தை தானே அப்படின்னு நினச்சி அம்பாளை, சாட்சாத் அம்பாள் அது, அதை கையால் பிடிச்சி தூக்குறான். கையை ஸ்பர்சப்படும்போதே அவனுக்கு அந்த கெட்ட என்ன இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம், விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறிட்டான். இவ்வளோது உணர்வும் அவனுக்கு ஒரே நேரத்தில் வருது. சாட்சாத் அம்பாலை பிடிச்சி கையால் தூக்கிவிட்டான். அவன் என்ன பண்ணான், அண்ணண்ட ஒருத்தன் நிற்கிறான். அதனால் இவன் தலை மேலே காலை வச்சு ஏறி மதிலுக்கு அண்ணண்டை இறக்கி விட்றான். அவன் தலையில் காலை வச்ச உடனேயே அவனுக்கு பூர்ண ஞானம். அங்கே ஒருத்தன் இறக்கி விட்றதுக்கு அவன் தலையில் காலை வச்சு அம்பாள் இறங்கினாலாம். எப்படிலாம் திருவிளையாடல் பாருங்க அம்பாள். இப்படி தலை மேலே காலை வச்சு இறங்கின உடனே திருட்டு பொருளை எடுத்துன்னு வந்தது, நம்ம இங்கே திருட வந்தோம் அப்படின்னு எல்லாம் மறந்து போய் அப்படியே நிற்கிறானா, சுரண்டு அங்கேயே நிற்கிறானா. உள்ளே இவன் நிற்கிறான், வெளியில் அவன் நிற்கிறான். காலமுறை ஏந்தோடனே இந்த மாதிரி மார்கழி மாதம் போல இருக்குது, காலமுறை ஏந்தோடனே பட்டெல்லாம் ஒரு வாழோ இல்லையோ, அது மாதிரி அவள் உள்ளே வரும்போது இந்த மாதிரி நகையோட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் பூஜை பண்ணி இந்த மாதிரி அம்பாளை தொட்டுவிட்டான், அதனால் அவனுக்கு தீட்சை ஆகிடுத்து, அதை வந்து தாங்க தெரியல அவனுக்கு அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட உத்தரவு வாங்கி திருப்பி பிரசன்னாபிஷேகம் பண்ணி திருப்பி தெளிவாக கேட்டதுக்கு, நாங்கள் இந்த மாதிரி வந்தோம், அப்படியே இங்கேயும் திருடலான்னு தான் வந்தோம் அப்படின்னா, அப்புறம் அம்பாள் உத்தரவு கொடுத்து திருடின சொத்தெல்லாம் அந்த சாமிக்கே செஞ்சுட்டான். அவன் அவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்திருக்கான் எல்லாத்தையும். மிகப்பெரிய காவலாளியாக மிகப்பெரிய அரவானாக அவன் மாறினான். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அம்பாளுடைய பாதம் ஒரே ஒரு நொடி நம்ம தலை மேலே வச்சா போகிறோம். தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே புண்ணியம் செய்தனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் நன்னி இங்கே வந்து கிட்ட வரணுமா அபிராமட்டு கேட்குற, நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி. அடியார்கள்லாம் யார்? ஆதித்தன், நம்பளி, அங்கி, குபேரன், அந்த மாதிரி பெரிய பெரிய தேவதை, அவளுக்கெல்லாம் சொல்லி தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி சென்னியின் மேல் தலைமையில் பத்மபாதம் பதித்திடவே, அப்படி புண்ணியம் பண்ணு மனசை சொல்கிறார். நல்ல விஷயத்தை நினைய, அம்பாளுடைய திருவடியை நினைய அப்படி. அப்போ இந்த நாமாவளியில் இந்த சிரஸ்திதா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வந்தோம்னா இதுக்கான பீஜங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்தால் ரொம்ப காலமாக வந்து சொல்லுவாள். மந்திர தீட்சை, சொப்பன தீட்சைன்னு எல்லாருக்குமே வந்து மந்திர தீட்சை குரு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. சில பேருக்கு சொப்பன தீட்சை ஆகும், சில பேருக்கு அம்பாளே சொல்லுவாள், சில பேர் முயற்சி பண்ணி குருவை தேடி போய் வாங்குவான், சில பேர் புஸ்தகத்தில் பார்த்து படிச்சுட்டு தானே ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் அதை திருந்திப்பாள். அந்த மாதிரி இந்த சிரஸ்திதாங்கிற நாமாவளி ஒரு சாமானிய மனிதர்கள் சொன்னால் அவர்கள் தெளிவு பெறுவார்கள்.
ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிகிட்டே இருப்பா சில பேர். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாம். வரத்துக்கு வெளியில் வாய்ப்பே இருக்காது அவளுக்கு. அவளுடைய மனது குழம்பிக்கொண்டே இருக்கும். அந்த குழம்பிகிட்டே இருக்கிறவா இந்த நாமாவளி சொன்னால் மிகச்சிறந்த தெளிவை அடைவார்கள். அதே மாதிரி உபாசனைக்காரர்கள் இந்த சிரஸ்திதா நாமாவளியை தியானம் பண்ணினால் அவர்கள் உமையம்மையினுடைய அருளினாலே தீட்சையை பெறுவார்கள். சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.